மம்தா பானர்ஜியினுடைய கட்சியை சுக்கலாக உடைத்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு இன்றைக்கு பல்வேறு விதமான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வெளியேறுகிறார்கள். நாங்கள் தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாங்கள் போய் பிஜேபியிலே சேர போகிறோம், உடனடியாக கட்சியை இணைச்சிட போகிறோம் என்று சபாநாயகருக்கு கடிதம் அப்படின்னு அனல் பறந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் களம். ஒரு 15 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்து விட்டு ஆட்சியை அதிகாரத்தை இழந்த ஒரு கட்சி இவ்வளவு வேகமாக இப்படி ஒரு நிலையா அப்படின்னு பலரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இரும்பு பெண்மணி அப்படின்னு மேற்கு வங்கத்தில் அழைக்கப்பட்ட மம்தா பானர்ஜி எப்படி கட்சியை மீண்டும் இறுக்கி பிடிக்க போகிறார், என்ன நடக்கிறது, அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த ஸ்க்ரால்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். 20 திரிணாமுல் எம்பிஸ் ரைட் டு லோக்சபா ஸ்பீக்கர் எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் டு பிஜேபி லெட் என்டிஏ என்கிற செய்தியை பார்க்கிறோம். 20 டிஎம்சி எம்பிக்கள், அதுவும் லோக்சபா மக்களவை எம்பிக்கள் உடனடியாக சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். எங்களை பாஜகவுடன் இணைத்து விடுங்கள், பாஜக லெட் என்டிஏ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம்னு புதிய பிளாக்காக நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்டிஏ பெங்காலை வளர செய்வதற்கு, வளர்ச்சிக்காக என்டிஏவை சப்போர்ட் செய்கிறோம்னு அவங்க டிஎம்சியினுடைய எம்பி ககோலி கோஷ் தஸ்டிடார் அவங்க தலைமையில் ஒரு 20 பேர் கொண்ட குழு இப்படி விலகி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. மொத்தம் 28 எம்பிக்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கட்சி அவங்களுடைய சின்னத்தில் நின்று ஜெயித்தது அப்படிங்கிறது. டோட்டலாக 28 எம்பிக்கள். இந்த 28 எம்பிக்கள்லேருந்து 20 பேர் வெளியில் போகிறாங்க அப்படின்னும் போது பெரும்பாலும் அதில் சிக்கல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 19 பேர் விலகினாலே கரெக்டாக 2/3 அப்படிங்கிறதாக வந்துவிடும். 28க்கு 20 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேறு இருக்கிறாங்க. எனவே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட 25 பேர் போனாங்கல்ல, 25 22ன்றதுனால அது தகுதி நீக்கம் செய்ய முடியும். பட் அதுவே 32 பேராக கரெக்டாக போயிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தகுதி நீக்கம் செய்ய முடியாது. இவங்க தாவேக்காவோட போய் இணையவும் செஞ்சுருக்கலாம், அந்த சாத்தியக்கூறும் இருந்தது. இப்போ இங்கே இணையறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னும் போது கடிதமாக அந்த ககோலி கோஷ் தஸ்டிதார் அவர்கள் நேரடியாக சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்டிஏவை பெங்காலினுடைய வளர்ச்சிக்காக ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரே போட்டாங்க. பெங்காலினுடைய வளர்ச்சிக்கு என்டிஏவை ஆதரிக்கிறீங்களாமா, அதுக்கு இங்கே அது நீங்கள் பெங்காலில் ஆதரிக்கணும் இல்லை, நாங்கள் இங்கேயே ஆதரிக்கிறோம். இங்கே நாங்கள் ஆதரித்தோம்னா அங்கே பெங்கால் வளரும், அங்கே முதலமைச்சர் அவர் தானே இருக்கார், அப்போ கட்டாயம் நாங்கள் செய்வோம் என்பதாக அவங்களுடைய கடிதம் என்பதும் போயிருக்கிறது. பிடிஏ அதை இன்ஸ்டன்ஸாக அந்த கடிதம் வந்ததும் அவங்க அதை வாங்கி ரிப்போர்ட்டும் செய்திருக்கிறார்கள். இதில் மம்தா பானர்ஜியினுடைய இந்த 28 எம்பிக்களில் 29 அவங்க ஜெயிக்கிறாங்க. எம்பி ஃப்ரம் பசீர்ஹாத் காலமாகிறார். அதுக்கு பிறகு பைப்போல் இன்னும் நடக்காமல் இருக்குது. மீதி இருக்க 28 ஒருவர் அப்படின்னும் போது ஆப்வியஸாக இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. ஸ்டேட் லெவல்லையும் நடக்கிறது, ராஜ்யசபாலையும் இந்த சிக்கல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 80 எம்எல்ஏஸ் ஜெயிச்சதில் 58 பேர் அவங்களுக்கு எதிராக போயிருக்கிறார்கள். யோசிங்க, 22 பேர் தான் இப்போ அந்த அம்மையாரோட கட்சியோடு இருக்கிறார்கள். 80 பேரில் 58 பேர் கட்சிக்கு எதிராக போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போது கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ரித்தப்ரதா பானர்ஜி அப்படிங்கிறவர், அவர் முதல்ல என்ன பண்ணாங்க, இவங்க லீடர் ஆஃப் அப்போசிஷனாக தேர்ந்தெடுக்கலான்னு கொடுக்கும்போது அவர் பிஜேபி கூட ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு. அவரை நீக்கணும் அப்படின்னு இவங்க கொடுத்த கடிதத்தை ஏற்றுக்காம அவர் தான் எதிர்கட்சி தலைவர்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ 58 எம்எல்ஏக்களால் கிளம்பி போய் அவர் தான் எங்களுடைய தலைவர், நீங்கள் அவரை தான் எதிர்கட்சி தலைவராக அறிவிக்கணும், அவர் தலைமையில் தான். எனக்கு புரியல, ஆளுங்கட்சி ரைட்டு, எதிர்கட்சியை உடைச்சி எதிர்கட்சியிலேருந்தே ஒரு எதிர்கட்சி தலைவராக வச்சு அவர் பாஜகவை எதிர்க்க போகிறாரா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்குது. இந்த 58 எம்எல்ஏக்கள்ங்கிறாங்க நேரடியாக மம்தா பானர்ஜிக்கான சவாலாக போகிறது. சோவன்தீப் சட்டோபாத்யாய் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் மம்தா தேர்ந்தெடுத்த போது அதை எதிர்த்து தான் இந்த ரெபல் குரூப்பு கிளம்பியிருக்கிறாங்க. திங்கட்கிழமை பொறுத்த வரைக்கும் ஓம் பிர்லாக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இனிஷியலி ஒரு மீட்டிங் நடத்துகிறார்கள். எங்கே மீட்டிங்கு, பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கிறவர் பூபேந்தர் யாதவ் வீட்டில் கூட்டம் போட்டு, பாஜகவினுடைய மேற்கு வங்க அப்சர்வரும் அவர் தான், அவர் வீட்டில் கூட்டம் நடத்திட்டு அதற்கு பிறகு இந்த கடிதம் எழுதி நாங்கள் பாஜகவை ஆதரிக்கிறோம் என்பதை தெளிவாக அவர்கள் இப்போது தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த ஹிந்துவில் அது செய்தியாகவே ரிலீஸ் ஆகிருக்கு. டெல்லி 20 திரிணாமுல் ரிபல்லியன் ரீச்சஸ் டெல்லி, 20 பார்ட்டி எம்பிஸ் பிளான் டு ஃபார்ம் அ செப்பரேட் பிளாக் அண்ட் சப்போர்ட் என்டிஏ. 20ல் 29 பேர் அப்படிங்கிறது. பர்சாத் எம்பி ஏற்கனவே இறந்து அவங்க தான் லீடராக வராங்க.
சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவரும் யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ், மத்திய அங்கே இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் சுவேந்து அதிகாரியும் பூபேந்திர யாதவும் இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவாகவும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக பார்க்கப்படுகிறது. அவங்களுடைய கடிதம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரொம்ப அதையும் அக்சஸ் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வராங்க. மிக முக்கியமானதாக, ஏன்னா நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையாங்க, அங்கே மேற்கு வங்கத்தில் வளரணும்னா நீங்கள் இங்கே வர முடியுமா அப்படி நாங்கள் முதலமைச்சரை பார்த்து ஆதரவு தெரிவிக்கலான்னும் போது முதலமைச்சரையே கூப்பிட்டு வந்து தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம் என்பதாகவும் நம்ம அதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்தில் மம்தாவினுடைய லாயலிஸ்ட்டுகள் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. குறிப்பாக மம்தா திரிணாமுல் எம்பி பரதமன் துர்காபூர், கீர்த்தி ஆசாத், அதே போல் தஸ்திதார் ரிமூவல் வந்து கல்யாண் பானர்ஜி தான் சீஃப் விப் அப்படின்னும் அவர் பதிவு செய்கிறார். அந்த அம்மையார் யார் இப்போ 20 பேர் தலைமையில் ஒரு எம்பி தலைமையில் போயிருக்காங்க இல்லையா, அவங்கள கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், நாங்கள் அவங்க கட்சியை விட்டு நீக்கியாச்சு, கொறடாவாக அபிஷேக் பானர்ஜி தான் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. மஹுவா மொய்த்ரா சொல்கிறாங்க 2024 திரிணாமுலில் நீங்கள் ஜெயிச்சுட்டு என்டிஏ ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு இது கொடுக்கல, உங்களுக்கு வெற்றிக்கான இதை சாத்தியப்படுத்தலை. யார் யாரெல்லாம் பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பயத்தோடு இருந்திருந்தால் நீங்கள் அங்கே ஓடி போய் பிஜேபியில் சேர போயிருப்பீங்க. முடிந்தால் உங்களுடைய சீட்டை, எம்பி சீட்டை ராஜினாமா பண்ணிவிட்டு பாஜக வேட்பாளர்களாக நின்று ஜெயித்து பாருங்கள், அப்புறம் பார்ப்போம் உங்களுக்கு யார் மிகப்பெரிய ஹீரோக்கள் அப்படிங்கிறது தெரியும் என மஹுவா மொய்த்ரா தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதே போல் திரிணாமுலினுடைய பஹரம்பூர் எம்பி யூசுப் பதானை இது பண்ணி நீங்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்காக டெல்லிக்கு ஓடுகிறீர்கள், கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தைரியம் வேணும், இந்தியாவுக்காக நீங்கள் விளையாடி இருக்கிறீர்கள், எங்களுடைய மாவட்டம் உங்களுக்கு அத்தனை அளவு பெரிய மார்ஜினில் வாக்கு செலுத்தி உங்களை ஜெயிக்க வைத்தது, கொஞ்சம் முதுகெலும்பும் கொஞ்சம் நாணமும் இருக்க வேண்டும், கொஞ்சமாச்சும் கூச்சநாச்சத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு யூசுப் பதானை அட்டாக் பண்ணியும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திரிணாமுலோட மம்தாவோடு கூட இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சௌகத்தா ராய் சீனியர் பார்ட்டி எம்பி, அவங்க கல்யாண் பானர்ஜி இருக்கார், மஹுவா மொய்த்ரா, கீர்த்தி ஆசாத், அதே போல் சுதீப் பானர்ஜி போன்றவர்கள்லாம் கூட இருக்காங்கங்கிறதாக பார்க்கணும். அந்த மீதி இருக்க 8 பேரில் இவங்கெல்லாம் வர போகிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போக போகுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கவனிக்க வேண்டியது மமதா பானர்ஜியினுடைய இப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த பிரேக் அவேவையில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்ங்கிறது கவனிக்கணும். ஒன்று, அதே போல் அங்கே எம்பி ஷர்மிளா சர்க்கார் அப்படிங்கிறவங்க அவங்கக்கிட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ் பைட்டு கேட்கும்போது நாங்கள் சபாநாயகருக்கு இப்போதைக்கு கடிதம் எழுதியிருக்கிறது, நாங்கள் செப்பரேட்டாக உட்காரணும், அதாவது இப்போ பிரச்சனை ஐ ரெஸ்பெக்ட் தீதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் அங்கே வேலை செய்ய முடியல அந்த கட்சியில், டெவலப்மெண்ட் ஆஃப் பெங்கால் வளர வேண்டும் என்பதற்காக என்டிஏவை ஆதரிக்க நாங்கள் 20 பேரும் வெளியில் வந்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியையும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ எங்கே சிக்கல் அப்படின்னா, இவங்க வந்து கட்சியில் இணையறதுக்கு கடிதம் எழுதினாங்கன்னு நம்ம பார்த்தோம், ஆனால் எங்களை இப்போதைக்கு தனின்னு அறிவிங்க, அதாவது ரொம்ப சிக்கல் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் இஷ்யூ ஆனால் அப்போ நீங்கள் நகர்த்திக்கலாம். நாங்கள் இப்போ கட்சியில் அவங்க தான், அதாவது ஏறத்தாழ உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் என்ன நிகழ்ந்ததோ அந்த விஷயம் மம்தா பானர்ஜிக்கு நடக்குமா என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுந்திருப்பதாகவே நாம் பார்க்கலாம். கட்சியை உருவாக்கியவர்கள் அஃப்கோர்ஸ் அங்கே பால் தாக்கரே வர போகிறாரு, இங்கே சரத்பவாரிடமிருந்து இந்த கட்சியினுடைய பெயரும் சின்னமும் போச்சு பாருங்க. அவர் இன்னமும் ஒரு போட்டி ஃபேக்ஷனாக என்சிபி எஸ்பியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நிலை இப்போது மம்தா பானர்ஜிக்கு உருவாக போகிறதா? ஏன்னா இவங்க தனி குரூப்புங்கிறாங்க, பார்ட்டியாக சேலஞ்ச் பண்ணாங்கன்னா ஒரிஜினல் பாடி பேரண்ட் பாடி அது யார்கிட்ட இருக்குங்கிறது தனியாக போயிடும். டிஎம்சி இந்த நேரத்தில் இதற்கு நடுவில் அசம்பிளியினுடைய ஸ்பீக்கர் சபாநாயகர் ரத்தீந்திர போஸினுடைய டெசிஷனுக்கு எதிராக கல்கத்தா உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. அது சட்ட ரீதியிலாக, ஏன்னா ரித்தப்ரதா பானர்ஜி தான் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக எடுக்கணும் அப்படின்னு அவர் எடுத்த முடிவுங்கிறது தவறானது. ஏன்னா கட்சி நாங்கள் அதுக்கு பிறகு வித்ட்ராயல் பண்ணிட்டோம், மாற்று போடும்போது நீங்கள் ஏற்றுக்கலன்னும் போது ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ சபாநாயகருடைய இதற்கு அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற விதிகள், வரையறுக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய விதிகளை தாண்டி அவங்க எதிராக நடந்து விட்டதனால் நீங்கள் இதை விசாரிக்க வேண்டும் என மம்தா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் கிருஷ்ணராவ் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை 2 நாட்களில் விசாரிக்க இருக்கிறது. ஸோ இதே நேரத்தில் திரிணாமுலினுடைய
ராஜ்யசபா அங்கே என்ன ஆகுங்கிறதும் கொதித்து கொண்டிருக்கிறது. சுகேந்து சேகர் ராய் என்ன பண்ணுறாரு, ராஜினாமா செய்கிறார். இப்போது 13 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 13 ராஜ்யசபா எம்பிக்கள் என்ன ஆவாங்கங்கிற கேள்வி இருக்குது. புதன்கிழமை திரிணாமுல் தன்னுடைய எல்லா கமிட்டிஸையும் டிசால்வ் பண்ணிருச்சு, எல்லா ஆர்கனைசேஷன் யூனிட்டையும் டிசால்வ் பண்ணிவிட்டு விரைவில் நாங்கள் உரிய முடிவுகளை எடுப்போம், எது கட்சிக்கு சரியாக இருக்கும், எது அப்ராப்ரியேட் ஆனதுன்னு பார்த்து மீண்டும் மறுகட்டமைப்பை செய்வோம்னு இருக்கக்கூடிய எல்லா கிளைகளையும் கலைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா மொத்தமாக கொண்டு போய் இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா, அதாவது அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் சேர்ந்துட்டு திருவண்ணாமலையினுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் வந்தார், திருவண்ணாமலையினுடைய மாவட்ட செயலாளர் வந்தார்னு நீங்கள் பாட்டு கிளப்பிடுவீங்க. பதவியே இல்லை நாங்கள் மொத்தமாக கலைச்சோம்னா அந்த கட்சியில் இருந்தவருங்கிற வகையில் போயிடும். நீங்கள் அந்த கிரெடிட்டை எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு நோக்கம். இன்னொன்று மொத்தமாக ஒரு கிளையே போய் அப்படியே ஐக்கியமாயிருச்சுங்கிறது இன்னும் பெரிய பேக் ஃபயர் ஆகக்கூடிய செய்தி. இதன் காரணமாகத்தான் மம்தா பானர்ஜி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. ரெபல் எம்பிஸை நோக்கி பிஜேபி அவங்க யாரையும் சேர்த்துக்காது என்று மம்தா பானர்ஜி தரப்பு கடுமையான எதிர்வினையும் ஆற்றி இருக்கிறார்கள். அது அடுத்தடுத்த கட்டமாக வருகிறது. லோக்சபா சீஃப் விப்பாக கல்யாண் பானர்ஜி இப்போ நகர்த்துறாங்க. மன்னிக்கிறேன், ஏற்கனவே அபிஷேக் பானர்ஜின்னு சொல்லியிருந்தேன். கல்யாண் பானர்ஜி அங்கே நகர்த்துறதுக்கான விஷயங்களையும் நகர்த்துறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? ஏன்னா இப்போ அகைன் லோக்சபாவுக்கு போகும்போது அங்கே ஸ்பீக்கர் தான் எடுக்க போகிறாரு. அவங்க ஸ்பீக்கர் முடிவெடுக்கிறார் அப்படின்னா அது சரியானதாக இருக்குமா, அல்லது அதை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது? ஏற்கனவே நீங்கள் ஒரு ஸ்பீக்கரை எடுத்து போயிட்டீங்க. ஆனால் இப்போ அது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர். இப்போ பார்லிமெண்ட்டை எடுத்து நீங்கள் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்களா, இல்லை டெல்லி ஹைகோர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போனாலும் எப்படி சரியாக இருக்குங்கிறது இப்போது புதிய கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிற கல்யாண் பானர்ஜி சொல்லுகிறார். ரெபல் எம்பிஸை நோக்கி அதிகாரம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை, அதனால தான் அங்கே ஓடிட்டாங்க. பாஜக இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கணும்லாம் நினைக்காதீங்க. மிக நிச்சயமாக ரிபல் எம்பிஸ்க்கு போதுமான நம்பரும் இல்லை, அவங்க எதிர்க்கவும் முடியாது. மத்திய அரசை பார்த்து இவ்வளவு பயந்தவர்களோடு நாங்கள் பயணப்பட்டிருக்கிறோம், இவங்கெல்லாம் போய் நாங்கள் சேர்றனாலும் பாஜக சேர்த்துக்காது. அப்போ இணைவது அப்படிங்கிறது கடைசி ஆப்ஷனாக, சட்ட ரீதியில் சிக்கல் பெருசாக போனால், இப்போ எப்படி ஆம் ஆத்மியில் 10ல் 7 பேரை கொண்டு போய் அப்படியே இணைச்சி அவர்கள் இணைப்பை ஏற்றுக்கொண்டதாக மாநிலங்களவையினுடைய தலைவர் திரு சிபிஆர் அவர்கள், துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடுத்தாங்களோ, மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர், அதே போல் போகிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இப்படி கடைசி கட்டமாக தான் அதை செய்வாங்க என்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அபிஷேக் பானர்ஜியினுடைய சர்வாதிகாரம் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஜேடியு தரப்பில் பேசியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜேடியுனுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ராஜீவ் ரஞ்சன் அபிஷேக் பானர்ஜியை கொண்டு உள்ளே அவர் எப்படி தன்னுடைய அரசியல் வாரிசாக குடும்பத்திலிருந்து ஒருவரை கொண்டு வரலாமா, அடுத்தது அங்கே தான் போய் நிற்கும். பட் அதை அவங்க சொல்லாமல், ஏன்னா ஜேடியூவில் அதை பேச மாட்டாங்க. அதை பேசினாங்கன்னா நிதிஷ்குமார் பையனை இப்போ தான் அமைச்சராக்கியிருக்கிறாங்க. அதனால் அது அந்த வாரிசு அரசியலுங்கிறத டச் பண்ண மாட்டாங்க. கொண்டு வந்த சின்ன பையன் பெரியவங்களெல்லாம் மரியாதையான இடத்துல, அதனால் அப்படி பயிற்சி என்கிறதாக அது நடக்கிறது. என்ன மாதிரி இது போக போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மேற்கு வங்கத்து களத்தையே பொது அரசியல் பார்வையாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா முழுக்க பாஜகவிலிருந்து எம்பிக்களை இழுத்தது, இல்லை எம்எல்ஏக்களை இழுத்தது அப்படின்னா அதை அதிகமாக செய்தது மம்தா பானர்ஜி. எண்ணிக்கை அளவில் நான் சொல்கிறேன். சிலர் அங்கங்கே ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் போயிருக்கலாம், வேறு கட்சிகளுக்கு போயிருந்திருக்கலாம். பட் செட்டிங் ஆட்களை அப்படியே தூக்குனதுங்கிறது மம்தா பானர்ஜியினுடைய ரோல் ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்க தான் அதை சாத்தியப்படுத்தவும் செய்தார்கள். மேற்கு வங்கம் மட்டுமல்ல, வேறு சில சின்ன சின்ன மாநிலங்களிலும் கூட ஜெயிச்ச 1-2 பாஜக எம்எல்ஏக்களை இவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்கிறதெல்லாம் விமர்சனமாக மாறியது. அவர் விதைத்ததை அறிகிறாரா, இல்லை இதுதான் கேமோட ரூலா, இப்படியான கேள்விகள் அப்படியே நிற்கிறது. பார்ப்போம் இப்படியான ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையிலிருந்து எப்படி மீண்டு வருகிறார் மம்தா பானர்ஜி, என்ன ஆக போகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு.